ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரமேஷ். இன்றைக்கி நம்ம ஊட்டியில் ஒரு த்ரில்லிங்கான ஒரு அட்வென்ச்சர்ஸ் ரைட் போயிட்டுருக்கோம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டியிலிருந்து நம்ம மசனகுடி முதுமலை போகிற அந்த ரூட். இங்கே ஆக்சுவலாக 2 ரூட் இருக்குது. இதில் கல்லட்டி ரூட்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த ரோடை நம்ம தமிழ்நாடு அண்ட் சவுத் இந்தியாவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா, நம்ம நினச்சி பார்க்க முடியாத, கனவுல கூட யோசிச்சு பார்க்க முடியாத ரொம்ப மோசமான கருணக்கொடூரமான பல ஆக்சிடென்ட்ஸ் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம், இந்த ரோடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி லைவாக போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்த பற்றிலாம் இன்னும் ஃபர்தராக தெரிஞ்சுக்கிறதுக்கு மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய அட்வென்ச்சரஸ் ரைட் ஆல் செட். இப்போ நம்ம ஊட்டியிலேருந்து மைசூர் ரூட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கொஞ்சம் தூரம் போனதும் தலக்குந்தா அப்படிங்கிற இடத்துல ஒரு செக் போஸ்ட் வரும். அந்த செக் போஸ்ட்லேருந்து மைசூர் போகிற ரோடும் மசனகுடிக்கு ஷார்ட்டஸ்ட் வேயான கல்லட்டி ரோடும் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஆகும். அதில் நம்ம கல்லட்டி ரோடு எடுத்து ட்ராவல் பண்ண போகிறோம். சூப்பரான ரோடு இது கூட இல்லைடா, அது இறங்கும் போது ரொம்ப டேஞ்சர் தான். சவுத் இந்தியாவில் டேஞ்சரஸ் ரோடு அது. அது விளையாட்டு ரோடு. நான் போகிறதே பயந்து அப்படியே அடிவையெல்லாம் கலக்கி தான் போகிறேன். இப்போ நம்ம தலக்குந்தா செக் போஸ்ட்டை தாண்டி வந்துட்டோம். அண்ட் இது மாதிரியான ஆக்சிடென்ட் காஷன் போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய இந்த ரோட்டில் நீங்கள் அங்கங்கே பார்க்கலாம். அண்ட் நம்மளுடைய சேஃப்டிக்காக வச்சுருப்பாங்க. அண்ட் மக்களே, இந்த இடத்துல இருந்தால் வந்து நம்ம ரொம்ப கவனமாக ஓட்ட வேண்டிய இடம். இந்த ரோட்டோட அந்த ஸ்டீப்னஸ் வந்துட்டு இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறோம். அண்ட் ரொம்ப கவனமாக ஃபஸ்ட் கியரில் மட்டுமே ஆப்ரேட் பண்ணிட்டு போகணும். இங்கே வியூஸும் ரொம்ப அழகாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எந்த வகையிலையும் நம்மளுடைய அந்த கவனம் செதறாமல் இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் கவனம் செதறிச்சு அப்படின்னாலுமே கூட அது ரொம்ப ரொம்ப டேஞ்சராக போய் முடிஞ்சிடும். வியூ சும்மா அட்டகாசமான வியூ. அந்த பிஎம்டபிள்யூ வரணும். எது வருது இல்லையா, பிஎம்டபிள்யூ வந்து ஆகும்னு எனக்கு ரொம்ப சொல்கிறேன். இங்கே டோட்டலாக வந்துட்டு 36 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ரோட் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ரூட்ஸ் மாதிரியே இல்லை, ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. மேபி அதனால தான் வந்துட்டு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு காரணம் தான் இருக்கலாம். ஏன்னா நாங்கள் ஓட்டிகிட்டு போகும்போதே எங்களுக்கு தெரியுது ஒரு மாதிரி கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால தான் அங்கங்கே அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் ப்ளஸ் சைன் போர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியருக்கு மேலே போக வேணான்றது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே லோக்கலைட்ஸ் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நமக்கு இந்த ரூட்ஸ் தெரியும், நிறைய ஹில்ஸில் ஓட்டியிருப்போங்கிறதுனால நமக்கு அந்த டிரைவிங் கண்ட்ரோல் இருக்கும். பட் மேஜராக பார்த்தோன்னா வெளியிலேருந்து வரவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் இருக்காது. அண்ட் சப்போஸ் தேர்ட் கியர் ஃபோர்த் கியர் இல்லை இதிலலாம் போயிட்டு ஆல் ஆஃப் சடன் பிரேக் ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸ்கிட் ஆகிட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரோட்டில் போகும்போது முடிஞ்ச வரையும் வந்து நம்ம பிரேக் அன்வான்டாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அண்ட் மேக்ஸிமம் 1 or 2 அந்த கியர்ஸ்லேயே தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு வீடியோவில் வந்துட்டு எந்த அளவுக்கு இது ஸ்டீப்பாக தெரியுதுன்னு தெரியல. பட் நேரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 75 degrees 80 degrees ஸ்லாண்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ரோடு. பாருங்கள் எவ்வளோ ஸ்டீப்பாக இறங்குது பாருங்கள் ரோடு. இந்த ஸ்டீப்லலாம் நம்ம ஃபஸ்ட் கியருக்கு மேலே போகவே கூடாது. பாருங்கள் 10 மீட்டருக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 2 வீலர் ரைடர்ஸ் எல்லாருமே மிஸ் பண்ணாமல் ஹெல்மெட்ஸ் எல்லாம் வந்து டெஃபினட்டாக வேர் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பண்ணிடுறேன். பின்னாடி உட்காந்து எப்படி உன்னை கவர் பண்ணுறது? அவங்க கூட மக்களே, இது பாருங்கள், இது கல்லட்டி வழியில் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபால்ஸ். ஆக்சுவலாக நம்ம மேலே ரோட்டில் வரும்பொழுது கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் வந்தோன்னா இந்த பாதாளத்தில் தான் வந்து விழுவோம். எவ்வளோ மோசமாக எவ்வளவு பாதாளமாக இருக்குது பாருங்கள். ஸோ டிரைவ் கேர்ஃபுல்லிங்கிறது இதை தான் நம்ம சொல்கிறது. ஏன்னா பல சமயங்கள் இங்கே விழுந்தோம் அப்படின்னா விழுந்துட்டோன்னு சொல்லிட்டு பல பேருக்கு தெரியாமலே போயிடும். ஸோ காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டம். பல சமயங்கள் இங்கே ஆக்சிடென்ட்ஸ் ஆகிட்டு 4-5 நாள்லாம் வந்துட்டு விழுந்ததே தெரியாமல் அதுக்கப்புறமேட்டு பாடி ஸ்மெல் அடிக்கிறத வச்சு ஐடென்டிஃபை பண்ணியெல்லாம் எடுத்திருக்காங்க.
இந்த ஃபால்ஸ் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த தடுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கானது அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த ரோட் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது. அண்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்லோப்பில் இருக்கிற மாதிரியாக இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம ஒரு கண்ட்ரோல் இல்லாமல், இல்லை ஒரு பிரேக் ஃபெயிலியர் ஆச்சு, இல்லை ஒரு டாப் கியரில் வந்தோம், ரோடை பற்றி சரியாக ஐடியா இல்லாமல் வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கண்ட்ரோல் மீறி இங்கே வந்து ஹிட் ஆகி இந்த பாதாளத்தில் விழுந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அண்ட் நிறைய பேர் விழுந்து சில நாட்கள் கழித்து தான் வந்துட்டு அவங்கள ரெஸ்கியூவே பண்ணியிருக்காங்க. அண்ட் அதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்ட்ராங்கான ஒரு தடுப்பு போட்டுக்கிறது. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். இது ரொட்டேட் ஆகிறதுக்கு ரீசன் வந்துட்டு வண்டி இப்போ அங்கேருந்து வந்து இடிக்குது அப்படின்னா இடித்ததுமே தாண்டி கீழே விழாமல் இது இப்படி ரொட்டேட் பண்ணி விழும்போது இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே ரொட்டேட் ஆகும். ஸோ இதை அடிச்சு ரொட்டேட் ஆகும்போது வண்டி ஸ்லைடாகி ரைட் சைடில் டேர்ன் ஆகும். ஸோ பாதாளத்தில் விழாமல் இந்த சைட்லேயே டேர்ன் ஆகிரும். ஸோ சேஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான தடுப்பு இங்கே மட்டும் இல்லை, இந்த ரூட்டில் வந்துட்டு எங்கெங்கே மோசமான டேஞ்சரஸான ஆக்சிடென்ட் ஜோன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போது இவ்வளோ சேஃபாக பண்ணியிருக்கிறத பார்க்கும்பொழுது நம்ம டெஃபினட்டாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அண்ட் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து தேங்க் பண்ணி ஆகணும். அண்ட் இங்கே வரும்போது முடிஞ்ச வரை எல்லாருமே ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ண பாருங்கள். ஒரு அட்வென்ச்சர் ட்ரைவ் போகிறோம், ஒரு சில்லிங் வேணும், ஆஃப் ரோட் ட்ரைவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைலிஷ்டான ட்ரைவெல்லாம் போயிட்டு லைஃபையே வந்துட்டு நீங்கள் விலையாக கொடுத்துடாதீங்க. இந்த கவர்மெண்ட் எங்கே கீழே ஹாஸ்பிட்டலில் தான் நீங்கள் எல்லாம் பிடிக்கும் ஐடல்ஸ் தான் புரியுதா? ஆக்சுவலாக இந்த ஹில்ஸ் இந்த ஏரியா நீங்கள் பார்க்கும்பொழுதே தெரியும் எவ்வளவு ஒரு பாதாளமாக இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் இந்த சைடு பாருங்கள், கிட்டத்தட்ட இங்கே நடந்த பல ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோசமான ஆக்சிடென்ட், ஒரு டொயோட்டா சம்திங் பேர் ஞாபகம் இல்லை. அண்ட் அந்த வண்டி கீழே விழுந்து செங்குத்தாக கீழே விழுந்து அப்படியே ஃப்ரண்ட் போர்ஷன்லேருந்து ஃபுல்லாக அப்படியே நசுங்கியே போயிடுச்சு. அண்ட் அதுலேருந்து 5 பேருமே வந்து ஸ்பாட் அவுட். அண்ட் இந்த பாடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாள் தெரியாமல் அதுக்கப்புறமேட்டு பாடியெல்லாம் ரொம்ப அழுகி போய் அந்த ஒரு ஸ்மெல் வந்து அந்த வழியாக ட்ராவல் வந்தவங்க வந்துட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறமா இறங்கி பார்த்துருந்துருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு எமர்ஜென்சி தெரியாமல் ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு நமக்கு வந்துட்டு ஹெல்ப்புக்கு யாருமே ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆள் நடமாட்டமே இருக்காது. அதனால தான் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா டே டைமில் மட்டும்தான் வந்துட்டு ட்ராவலிங் அலோட், ஈவினிங் 6 o'clock மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க லோக்கலைட்ஸ் மட்டுமே இந்த ரூட்டில் வர முடியும். அதுக்கு ப்ரூஃப் என்ன அப்படின்னா நீங்கள் வச்சிருக்க வண்டி வந்துட்டு TN43 இருக்கணும். அப்படி இல்லைனா உங்களோட லைசன்ஸ் வந்துட்டு இங்கே லோக்கல் லைசன்ஸை ஊட்டி ரிலேட்டட் லைசன்ஸாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா மட்டுமே வந்துட்டு உங்களை இந்த ரூட்டில் அலோவ் பண்ணுவாங்க. மற்றபடி டூரிஸ்ட் எல்லாம் இந்த சைடில் வரதுக்கு அலோட் கிடையாது. அதுக்கு ரீசன் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்னது தான், அவங்களுக்கு இந்த ஹில் ஸ்டேஷன்ஸில் ட்ரைவ் பண்ணி பெருசாக பழக்கம் இருக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியரில் இந்த ஸ்லோப்லலாம் வந்து ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்கில் இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் பெர்மிஷன்ஸ் இல்லை. என்ன பாதாளமாக இருக்குன்னா இது முடிஞ்ச வரை ரோட்டில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு, மெதுவாக ஓட்டு, நீ பேசாட்டி கூட பரவாயில்ல. ரோடு பார்க்கும்போதே பயமாக தான் இருக்குது. விழுந்தாருன்னா கீழே இருப்போம், வேற எங்கே இருப்போம்? மக்கட்டை கண்ணு ஏதாவது இல்லை, ரோடை பார்க்கும்போது இந்த ஹேர்பின் பெண்டெல்லாம் பார்க்கும்போது ஒரு பயமாக தான் இருக்குது. அள்ளு இல்லை, மேட்டுப்பாளையம் ரோடெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, அதுவும் ஸ்டீப்பானது தான். பட் ஸ்டில் இந்த அளவுக்கு மோசமாக இல்லை. இந்த ஹேர்பின் பெண்டில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நாங்கள் சொன்ன மாதிரி அந்த சேஃப்டி தடுப்பெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்தந்த மேஜர் ஆக்சிடென்ட் ஜோன்ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு இந்த சேஃபான ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எங்கள் நீல்கிரியில் நாங்கள் பார்த்ததில் வந்துட்டு பர்சனலாக இந்தளவுக்கு ஸ்டீப்பான ரோடு, மோசமான ரோடு அப்படின்னா, அதாவது டேஞ்சரஸான ரோடு அப்படின்னா இந்த கல்லட்டி ரோடு ஒன்று சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம இன்னொரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குங்க கோத்தகிரி சைடில், அரவிந்த் பக்கத்தில் கேத்ரின் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ கோத்தகிரிலேருந்தே நீங்கள் அந்த ஃபால்ஸ்க்கு போகிற அந்த ரோட்லேயும் வந்துட்டு இவ்வளோ ஸ்டீப்பாக தான் இருக்கும். ஒவ்வொரு 10 மீட்டருக்கும் ஒரு தடவை ஒரு இது வந்துடுது ஹேர்பின் பெண்டு. இப்படி பக்கத்துலேயே ஹேர்பின் பெண்ட் வருது பார்த்தியா? மேபி இதனால் கூட வந்துட்டு அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் இல்லாமல் போகலாம் வெளியிலேருந்து வரவங்களுக்கு. இப்போ நமக்கு எங்கள் லோக்கலில் வந்துட்டு அந்த கண்ட்ரோல் ஓரளவுக்கு இருக்கும். இல்லைடா, அவங்க பிரேக் யூஸ் பண்ணுறதுனால தான் கியர் ஒன்று, பிரேக் ஒன்று, பிரேக் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அதான் அதை கண்ட்ரோல் நம்ம எதுவுமே டச் பண்ணக்கூடாது. அதை விட்டு பிரேக்கு பிடிச்சி இப்படி போனோம்னா முடிஞ்சிச்சு. இப்போ அதை ஃப்ரீ பண்ணி விட்டாங்கன்னா அதை பாட்டு போயிடும். இல்லை என்னதான் இருந்தாலுமே கீழே இருந்து வரவங்களுக்கு
இந்த அளவுக்கு ஒரு ஸ்டீப் இருக்கிறதும் அண்ட் இந்த ஏகப்பட்ட பக்கத்துலேயே இருக்க இந்த ஹேர்பின் பென்ஸும் நிச்சயமாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் BMW பார்த்தேன். இந்த ஹேர்பின் பென் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே ரொம்ப டேஞ்சராக இதுதான் டேஞ்சராஸான ரோடு. இது ரொம்ப பட் அந்த மரங்கள்லாம் ரொம்ப பழைய மரங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதையா டேர்ன் பண்ணவே இம்மீடியட்டாக ஒரு ஹேர்பின் பென். நீங்கள் இங்கே லைட்டாக அப்ளை பண்ணி கையை விட்டுருந்தோம். சில பேர் என்ன பண்ணால் கண்டினியூஸாக பிரேக்லேயே தேர்ட் கேர் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ டங்கர் தான். ஆக்சுவலாக அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும் அப்படின்வாங்க. அது எந்த இடத்துக்கு பொருந்ததோ இல்லையோ, பட் இந்த இடத்துக்கு ரொம்பவே பொருந்தும்னு சொல்லலாம். பிகாஸ் இங்கே இந்த ரோட் ட்ரிப்பாக இருக்கட்டும், இல்லை வைல்ட் அனிமல்ஸ் அட்டாக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு இங்கே ரொம்ப ரொம்ப வந்துட்டு மேஜராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பாருங்கள், இந்த வியூஸ் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் நடந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கருணை-கொடூரமாக மோசமாக நடந்த ஆக்சிடென்ட்ஸ் தான். ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், இந்த ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா சேஃபாக வாங்க. இதனடா திருப்பினதுமே இமீடியட்டாக ஹேர்பின் பெண்டு. அங்கேயாவது ஏதோ ஒரு 10 மீட்டருக்கு ஒன்று இருந்துச்சு. இன்னும் 15 ஹேர்பின் பெண்டா? எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, வண்டியில் உட்காந்துட்டு ஏதோ ஒரு பள்ளத்தில் உருண்டு ஓடுற மாதிரியே இருக்குது. ஸோ ஓவரால் அந்த கல்லட்டி ரோட் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஸ்டீப்பான குறுகலான ஏகப்பட்ட ஹேர்பின் பென்ஸை கொண்ட இந்த ரோட்டில் நம்ம கவர்மெண்ட் சொல்கிறபடி ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர்னு இதை மட்டுமே மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக ஓட்ட தெரிஞ்சு சேஃப்டி மெஷர்ஸோடு வந்தோம் அப்படின்னா இந்த ரைடு வந்துட்டு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ரைடு. நிறைய பேர் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணி வர இந்த கல்லட்டி வழியான மஸ்டகுடி டிரைவ் வந்துட்டு நிச்சயமாக நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். பட் சேஃப்டி அட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னா வேறு எந்த விதமான அமானுஷ்யமான விஷயங்களையோ இல்லை ரொம்ப டேஞ்சரஸ் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ சேஃப்டி மட்டும் மனசில் வச்சுட்டு ஓட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக இது ஒரு நல்ல ஒரு சூப்பர்வான ஒரு ரோட் டிரைவ். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பிகாஸ் யூ வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பிகாஸ் யூ வாட்சிங்.